இன்றைக்கி நம்ம மல்டி கிரெயின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு தட்டை பார்க்க போகிறோம். அந்த தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1/4 கப்பு வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். 1/4 கப் பாசிப்பயிறு, 1/4 கப்பு ராகி, 1/4 கப்பு வந்து கொள்ளு, 1/4 கப்பு வந்து சோயா. இது எல்லாத்தையும் வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த நம்ம நல்லா மைய அரைக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே நல்லா மைய அரைஞ்சிரும். பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இது நல்லா ஊறினதுனால நல்லா மைய அரைஞ்சிருச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவோட என்ன சேர்க்க போகிறோன்னா 1/2 கப்பு ரவை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரவை யூஸ் பண்ணணும். 1 கப்பு, நான் இப்போதைக்கு 1 கப்பு நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன். தேவைப்பட்ட பின்னாடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ஓமம், 1/4 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பையும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி, இப்போ நான் பிணையும் போது எனக்கு வந்து மாவு கொஞ்சம் இன்னும் தண்ணியாக இருக்கிறதுனால கூட கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் தடவி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம தேய்க்க வேண்டியதான். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ நான் சின்ன ஒரு மீடியம் சைஸ் உருண்டை பிடிச்சி நான் தேய்க்க போகிறேன். இது கொஞ்சம் மாவு, கோதுமை மாவு கூட கொஞ்சம் எடுத்துப்போம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி நம்ம திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த திரட்டின மாவுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெய் தடவி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இதை அப்படியே நம்ம சுருட்ட வேண்டியதான், பாய் சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ண போகிறோம். இந்த மடக்குன்ட்டு ஒரு ஸ்நாக் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி மடக்குது மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு திரும்ப அதை உருட்டி நம்ம இது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு ஃபோக் ஸ்பூனால் நம்ம குத்தி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து தட்டை செய்ய ஈஸியாக இருக்கும். பொங்க தட்டை பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இப்படி நான் எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த தட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். எல்லாமே ஈவனாக இருக்கணும், எல்லாமே இதே மாதிரி இருக்கணும். ஸோ இந்த தட்டை வந்து ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்தாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்கும், வெளியில் வாங்கி கொடுக்கறது பதிலாக. ஸோ அது மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான தட்டை ரெடி ஆகிடும். இது பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ, பாய்.